எதுவுமே சொல்ல முடியல என்னால். ஏன்னா நானே இங்கே வந்து வெக்கத்தை விட்டு கேட்டுன்னுக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி. 20 ரூபாய் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, பசிக்குது, எனக்கு காசு இல்லை என்கிட்ட, அம்மா ஹோட்டலாண்ட உட்காந்துன்னு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட காசு கேட்குறாங்க பாருங்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு அழுகையே வந்துடும் எனக்கு. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்கிட்ட கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. ஆனால் அவங்களுக்கு தெரியல என்கிட்ட வெக்கமாக இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி 20 ரூபாய் கேட்குறதுக்கு. என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல பாவம். நார்மலாக இங்கே தான் சாப்பிட்றது எப்போவுமே நைட் டைமில். என்கிட்ட இல்லை. எப்போ வெக்கத்தொட்டு கேட்குறேன், யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க வந்து என்னை கஷ்டப்படுறதுக்காக கேட்குறாங்களா இல்லை என்னை கலாய்க்கிறதுக்காக கேட்குறாங்களான்னு தெரியல. ஆனால் பசியாக இருக்கும்போது தான் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது எப்போவுமே. ஏன்னா எதனால் சொல்கிறேன்னாக்கா, பசியாக இருக்கும்போது வந்து ஒருத்தரை வந்து சத்தாயிக்கூடாதுன்னு சொல்லி அவர் சுயமரியாதையோட பட்னியாக இருந்து கூட சுயமரியாதையோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு லட்சியத்தில் இருக்கும்போது பட்னியாக இருந்து கூட வேலை செஞ்சிடலாம், பட்னியாக இருந்து கூட தூங்கிடலாம். இன்னும் பட்னியாக அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பசி தாங்க முடியாமல் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது, அவங்க வந்து என்னை ஃபோன் பண்ணி கலாய்க்கிறது. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், பசியாக இருக்கும்போது யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு கொடுத்து உதவுங்க, இல்லைனாக்கா விட்டுடுங்க, பரவாயில்ல. அவங்க வந்து அவனை பார்க்குறதுக்கு வந்து இருக்கிறாங்க ஆளுங்க. நான் மனுஷனை சொல்ல, நான் இறைவனை சொல்லி நிற்கிறாங்க, சரிங்களா? நான் மனுஷனை சொல்ல. பசியாக இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது இறைவன் ஒன்று தான் உங்களையும் சரி என்னையும் சரி காப்பாற்றணும், சரியா? யாரும் உதவ மாட்டாங்க. முடிஞ்சால் உதவுங்க, இல்லைன்னா உதவாமல் போயிடுங்க, பரவாயில்ல, சரிங்களா? சுயமரியாதை முக்கியம், யாராக இருந்தாலும் சரி. சுயமரியாதை தெரியலையா யாராக இருந்தாலும் அங்கேருந்து விலகி வந்துடுங்க. அந்த மாதிரி இடமே தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. நான் வந்து மினிமம் அதிகபட்சம் 4 நாள் வெறும் தண்ணி குடிச்சே என்னால் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும். 5ஆவது நாள் வந்து என்னால் முடியாது. அதனால தான் வெக்கத்தை விட்டு கேட்குறேன் நான். ஒரு 20 ரூபாய் இருந்தால் கொடுங்க. இல்லை, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, எனக்கு காசு வந்தோன்னே உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி. அதே மாதிரி யார்கிட்ட நான் வாங்குறேனோ அது வந்து காசு வந்தோன்னா எனக்கு இருக்கோ இல்லையோ, என்னோடய வீட்டில் இருக்கோ இல்லையோ,
முதல்ல வாங்கின காசு கொடுத்துடுவேன் நான், கை மாற்ற வாங்கின காசு. மற்றவங்க போல் இல்லை நான், என்கிட்டயே வாங்கி அது எனக்கே கொடுக்காம இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் என்னோடய உழைப்பை வாங்கி இன்னும் காசு கொடுக்காம இருக்கிறாங்க, ஏமாத்தினே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை நான். கோவத்துலேயும் சரி, பசியாக இருக்கும்போதும் சரி, உஷாராக பேசணும். ஏன்னா அந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து இறைவன் என்னை பார்த்துன்னு தான் இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் என்கிட்ட நன்றியோடு இருக்கிறானா இல்லையா, நன்றி இல்லாமல் இருக்கிறானா இல்லையா, எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த இறைவனுக்கு நான் முழுமையாக நன்றியை செலுத்துவேன். நான் பசியாக இருக்கும்போதும் சரி, எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் சரி. எனக்கு மட்டும் பசி மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க, பயிர் மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இருந்திருக்கும். முடியல. எனக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பான், நம்பிக்கை இருக்குது. சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ யாருக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இல்லையோ இருக்கோ, சில பேர் என்னை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால், நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, சரிங்களா?